முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நான் படித்த ராஜாமூர்த்தி ஹைஸ்கூலில் தான் தேவா, சபேஷ், முரளி எல்லாம் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் படித்தாங்க. கிரேசி மோகன் எல்லோரும் நாங்கள்லாம் படித்த ஒரு ஸ்கூல் தான் மந்தவெளியில் இருக்க. இந்த ஏன்னா மந்தவெளி தான் அவங்க பூர்வீகம்னு சொல்லலாம். தேவா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய என்ன மனுஷன் வந்து தேவா வந்து எல்லாரையும் அரவணைச்சி, அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அரவணைச்சி அந்த மியூசிக்கில் கொண்டு வந்து அது அவர் பெரிய ஆள் ஆகும்போது எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு பண்ணார். அவர் கம்போஸ் பண்ணுவார். அதனால் இந்த பிரதர்ஸ்னால தான் அவரால் நிறைய படங்கள் பண்ண முடிஞ்சது. காரணம் வந்து அவர் கம்போஸ் பண்ணிவிட்டு டியூனை கொடுத்துருவார், லிரிக்ஸு பார்த்துருவார். அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ரேஷன் சபேஷ் முரளி தான் மெயினாக பண்ணுவாங்க. ஆனால் உள்ளே வாசிக்கிறதுல பார்த்திங்கன்னா சிவா, நம்ம சம்பத்து எல்லாம் இவங்கெல்லாம் பிரதர்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகாந்த் தேவா இவங்கெல்லாம் தேவாவோட சன்னு இவங்கெல்லாம் வந்து அந்த ஆர்கெஸ்ட்ரேஷனில் இருப்பாங்க. இவங்களுடைய ஒர்க்கை வந்து எனக்கு தெரியும். நான் ஒரு 47 படம் பண்ணியிருக்கேன்னா அதில் கிட்டத்தட்ட 18 படம் வந்து தேவா தான் பண்ணார். அதில் நிறைய இவங்களோட நிறைய பழகிருக்கேன். அபய்ஷன்மையிலேருந்து பஞ்சதந்திரத்துலேருந்து நிறைய படங்கள். சரி, அந்த சீசனில் அதுக்கப்புறம் இவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது சமுத்திரமில் தான் சபேஷ் முரளியை வந்து நான் தேவாகிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சேன். ஐயோ நல்லா செய்யுங்கண்ணா, அவங்களும் வரணும் நல்லா மியூசிக் டேரக்டரில் அப்படின்னாரு. ஸோ சபேஷ் முரளி வந்து சமுத்திரம் படத்தில், அந்த படத்துலேயே நிறைய அனுபவங்கள், நிறைய மறக்க முடியாத நினைவுகள். நான் டியூன் சரிவே என் ஆஃபீஸில் தான் சபேஷ் வந்து டியூன் போட்டுட்டு இருந்தாப்புல. நான் சொன்னேன், தேவாவின் அன்பு தம்பியே அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி அவ்வளோ பழக்கம். அதுக்கப்புறம் தான் அழகான சின்ன தேவதைன்னு வந்து அந்த பாட்டு வந்தது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணாங்க. இப்போ வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இருந்து அந்த மியூசிக் யூனியன் கட்டடத்தை வந்து அவர் கட்டி முடிச்சுது. அவருக்கு கனவாக இருந்தது. அவருக்கு சபேஷுக்கு வந்து அந்த மியூசிக் யூனியன் தலைவர் ஆனதுக்கப்புறம் கங்கை மோகன் சார், அப்புறம் தம்பி முரளி தான் செக்ரட்டரி. ஸோ வந்து இவங்கெல்லாம் வச்சுட்டு எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்டையும், இளையராஜா சார், கங்கை, ஏஆர் ரஹ்மான் எல்லாருக்கிட்டையுமே பேசி எல்லாரையும் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அதில் வர அந்த பணத்தை வந்து, ஏன்னா மியூசிக் யூனியன்ன்றது தான் வந்து அத்தனை பெப்சியில் இருக்க அத்தனை யூனியனுக்குமே பெரிய கட்டிடமாக இருந்தது. அதனால் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் மியூசிக் யூனியனில் தான் வைப்பாங்க. ஆனால் ரொம்ப பழைய கட்டிடமாகிடுச்சு. ஆனால் நிறைய பெரிய இடம் அது. அதை நல்ல பெரிய கட்டிடமாக கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டான் சபேஷ். அது முடியறதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர்லேயே ஜனவரியில் தான் அதை ஃபங்க்ஷன் பண்ணுறதா இருந்தது. அது எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் வச்சு. ஸோ அதை பண்ணிவிட்டு அந்த பெருமையோடு போய் சேர்ந்துருக்கலாம். அதனோட ஆத்மா சாந்தி அடைய இல்லாமல் இறைவனை வேண்டி. நல்ல மனிதர்களும் திறமைசாலிகளும் நம்மளை விட்டு பிரியும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இவர் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப அமைதியானவர் சபேஷ் அவர்கள். என்னுடைய படங்கள்ல எல்லாம் வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்க அதிகமாக பேசியே நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு அமைதியாக இருப்பார். அதே மாதிரி தேவா சார் குடும்பம்னு எடுத்துட்டால் அவங்க அண்ணன் தம்பிகள் ஒற்றுமை அப்படிங்கிறது என்றைக்குமே மனசில் அது ஒரு எல்லாத்துக்குமே நெகிழ்வான ஒரு சமாச்சாரமாக இருக்கும். ஸோ அவர் படங்களுக்கு இசையமைச்சது மட்டும் இல்லாமல்
ரகுமானெல்லாம் எங்கேயாவது வெளியூர் ஏதாவது போகிறதுன்னு சொன்னோம்னா அந்த மாதிரி நேரங்களில் சபேஷ் முரளி இவங்களை தான் கூப்பிட்டு பண்ண சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு திறமைகள் இருந்தது. ஸோ எல்லார் மாதிரி அவருக்கும் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து திடீர்னு இப்படி போக வேண்டி வந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னும் அவர் கூட ஒர்க் பண்ண கலைஞர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். தேவாசாருடைய சகோதரர் சபேஷுடைய மறைவு திரையுலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. எங்களுடைய கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 20 படங்களுக்கு மேலே தேவாசார் படம் பண்ணியிருக்கிறார். எல்லா படத்துலையும் சபேஷ் முரளி தான் ஆர்ஆர் பண்ணுவாங்க, கூட இருந்து பாட்டு பாடுவாங்க. ரெண்டாவது குடும்பத்தில் ஒரு நண்பர் மாதிரி தேவாசார். அவருக்கு ரைட் அண்ட் லெஃப்டாக வந்து சபேஷ் முரளி இருந்தாங்க. இன்றைக்கி அவருக்கு ஒரு கை ஒழுங்கிய மாதிரி ஆயிடுச்சு. இந்த வயசில் அவர் இந்த மாதிரி ஒரு செய்தியை நம்மளுக்கெல்லாம் சொல்லுவார்னு நம்ம நினைக்கவே இல்லை. அதாவது 2 பேரும் தேவாசாருக்கு ஒர்க் பண்ணால் கூட பணம்னு எங்கிட்டலாம் கேட்டதே கிடையாது. நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிக்கிடுவார். தேவாசாரும் வாங்கிக்கிடுவார், சபேஷும் தனியாக பண்ணியிருக்காப்புல. நாங்கள்லாம் ஐயப்ப பக்தர் பூஜைக்கு போகையில் 2 பேரும் வந்து பாட்டு பாடுவாங்க, சபேஷும் முரளியும், அந்த கபாலீஸ்வரர் கோயிலில். அவருடைய உழைப்பு திரையுலகத்துக்கு மிக மிக முக்கியமாக இருந்தது. ஆர்ஆர்னா முன்னாடியெல்லாம் வந்து சங்கர் கணேஷ்க்கு அப்புறம் சபேஷ் முரளி தான் ஆர்ஆர் பண்ணுறதுல ஃபேமஸான இருந்தாங்க. அதில் ஒரு கை இன்று மறைந்து விட்டது. அவருடைய மறைவுக்கு தயாரிப்பாளர் சங்க சார்பாகவும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எத்தனையோ மனிதர்கள் இந்த பூமியில் உதித்து மறைந்து போனாலும் ஒரு சில பேரோட தான் ஒரு பர்சனல் கனெக்ட் ஒன்று வரும். ஸோ அப்படி நம்ம எல்லாருக்குமே வந்து தேவாசாரும் சரி, தேவாசாரோடைய ஃபேமிலி எல்லாருமே நம்மளுடைய குடும்பத்தில் ஒருத்தராக தான் நம்ம பார்த்துருக்கோம் இத்தனை ஆண்டுகளாக. சபேஷ் முரளி அப்படின்ற ஒரு காம்போ, அதில் சபேஷ் அவர்கள் வந்து இன்றைக்கி நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிருக்காங்க. அவர்கள் இந்த இசைத்துறையில் சாதித்தது, அவர்களுக்கு குரல் வாயிலாக நம்ம எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணது, இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இந்த பிரிவுன்றது அது தேவாசாரோடைய ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, அது ஒட்டுமொத்த இசை சமூகத்துக்கும் இசை ஃப்ரெட்டர்னிட்டிக்கும் ஒரு பெரிய இழப்பு இது. அண்ட் தேவாசாரோடைய குடும்பத்துக்கு இப்படி ஒரு விஷயம் நிகழும் போது அது நம்மளுடைய குடும்பத்திலேயே நடந்த ஒரு துயர சம்பவமாக தான் இது பார்க்கப்படுது. அண்ட் சபேஷ் சார் அவர்களுக்கும் அண்ட் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.
1992 முதல் தடவை நான் தேவா சாரோட இணைந்தேன் அண்ணாமலைங்கிற படத்தில். அப்போ தான் சபேஷ், முரளி எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து நாங்கள் கண்டினியூஸாக படம் பண்ணோம். அண்ணாமலை, பாஷா, ஆஹா, தெலுங்கு படம், தமிழ் படம், கன்னட படம், எனக்கு தெரிஞ்ச ஒரு 8-10 வருஷம் கண்டினியூஸாக எல்லா படங்களும் பேக் டு பேக் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ எல்லா படம் போதும் சாங் ரெக்கார்டிங் போது, சாங் கம்போசிங் போது, சாங் ரீரெக்கார்டிங் போது சபேஷ், முரளி ஒரு டீமாக இருப்போம். நாங்கள் போப்போ ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம். எனக்கு இவங்க ஃபேமிலி, அவங்க சன்ஸு எல்லோரும் ஒரு ஒன் பிக் ஃபேமிலி. எனக்கு தேவா சார் ஃபேமிலி இட்ஸ் ஒன் பிக் ஃபேமிலி. ஸோ நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும். நிறைய அண்ணாமலையோட சில மெலடி ரீரெக்கார்டிங் போதெல்லாம் சபேஷ் ரொம்ப மெலடினா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்பப்போ இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஐடியா கொடுத்துட்டே இருப்பார். அது ரொம்ப அண்ட் எல்லா சினிமா ஒரு சீனை பார்த்தா சார் ரொம்ப நல்லா எடுத்தீங்க சார், எப்படி சார் இந்த சீன் கன்சீவ் பண்ணீங்க கேட்பார். அந்த மியூசிக் இது மாதிரி போகலாமா கேட்பார். ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பார் அண்ட் வெரி வெரி ஜெம். இந்த பிரதர்ஸே வந்து ஒரு என்ன சொல்லுவா, இது லுக் லைக் ஒரு பாட்டாக ஒரு பிரதர் மாதிரி என்னை பார்த்தாங்க. ஐ ஃபெல்ட் வெரி ஹோம்லி. அதனால தான் நான் வேறு மியூசிக் டைரக்டர்கிட்ட போகல. எனக்கு செட் ஆகிட்டாங்க, சந்தோஷமாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. சபேஷோட இன்வால்மெண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரில்லியண்ட். ரொம்ப அவனோட என்ன சொல்லுவா சீன்ஸ்லேயும் சரி, அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸில் சார் ஒரு வித்தியாசமான ஒரு தீம் பிடிச்சிருக்கேன் சார் வந்து தீமை வந்து சொல்லுவார், பாடி காட்டுவார், கீபோர்டில் வாசித்து காட்டுவார். நாங்களாம் அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஃபிலிம்லேயும் வளர்ந்துட்டே இருந்தது. ஸோ படம் அப்புறம் சார் தியேட்டர் கட்டும்போது அங்கெல்லாம் நாங்கள் இணைந்து இட் வாஸ் லைக் ஈட்டிங் டுகெதர், லிவிங் டுகெதர். ஸோ பாஷா போதெல்லாம் ரொம்பவே இட் வாஸ் ஸோ நைஸ். அந்த மூமெண்ட்ஸ் ஆஃப் ரீரெக்கார்டிங் எல்லாம் எவ்வளோ அருமையான தீம்ஸ் இருக்குது அதில். அண்ணாமலை தீம்ஸ் இதெல்லாம் வந்து நெவர் டு பி, ஐ திங்க் ஒரு ஒன்லி தீம்ஸ் மட்டும் ரீரெக்கார்டிங் மட்டும் எடுத்தாலே அந்த ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் அதனோட வேல்யூ தெரியும். வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் சபேஷ், முரளி, தேவா சாரோட டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இன்றைக்கி சபேஷ் கோயிங் அவே இஸ் ஒன் ஆஃப் அ பிக் வேக்யூம். ஒரு பெரிய லாஸு. என்னோட ஓன் பிரதர் போன மாதிரி எனக்கு ஃபீலிங். ஐ வில் நெவர் ஃபர்கெட் தோஸ் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ். சபேஷோட, முரளியோட அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நெவர் டு பி ஃபர்காட்டன். ஐ விஷ் இஸ் ஃபேமிலி an early recovery from this loss. ரொம்ப ஈஸி இல்லை இந்த மாதிரி ஒரு நைஸ் ஹியூமன் பீயிங்கை விட்டுட்டு போகிறது. இஸ் அ வெரி ஜெம் அண்ட் சூன் அவரோட ஃபேமிலிக்கு they will come out of this. Prayers from my side. And last but not the least, Sabesh will never be forgotten. He will always be in my heart as a true friend, as a true brother. சபேஷ் அண்ணன் வந்து எனக்கு 97லேருந்து என் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார். என்னோடய முதல் படத்தில் வந்து கடைசி படங்கள் வரைக்கும் எல்லா படத்தோட ரீரெக்கார்டிங்கும் அவர் இருப்பார், மாயக்கண்ணாடி தவிர. அவரோட ஈடுபாடு, அவர் சினிமா மேலே, அந்த இசை மேலே வச்சுருந்த பக்தி, இசை மேலே வச்சுருந்த ஒரு ஆர்வம். ஆட்டோகிராஃப்லாம் அந்த இன்டர்வல் சீனில் அவரோட வாய்ஸ் ஒன்று இருக்கும், வீறிட்டு கத்தி அழுகிறது மாதிரி. அந்த வாய்ஸ் அவர் தான் பின்னணியில் பாடியிருப்பார். அந்த வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு பயமாக இருக்கும், என்ன இப்படி பாடுறாரு, இப்படி ஹை பிச்சில் ஒரு வாய்ஸ் போகுது, ஏதாவது ஆயிடுச்சுனா அப்படின்னு நினைப்பேன் நான். அவங்களோட அண்ணன் தம்பி 5 பேர் அவங்க, அதில் நான் ஒரு ஆள், 6வது ஆள்.
அப்படி தான் நான் இருந்தேன் அவங்களோட பழகுனது எல்லாத்துலேயுமே. இந்த இழப்பு வந்து அவங்களுக்கு எப்படி அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பாக இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் என்னோடய சினிமாவுக்கான இழப்பாக நான் பார்க்குறேன். அவ்வளோ அற்புதமான மியூசிக் டைரக்டர்ஸ் 2 பேரும், சபேஷ் அண்ணனும் முரளி அண்ணனும். அவங்க பின்னணி இசை பண்ணாங்கன்னா அதை நம்ம மாற்றியோ பேசவே முடியாது. அவ்வளோ தூரம் அவங்களுக்கான அங்கீகாரம் நம்ம ஊரில் கிடைக்கல. அதுதான் என்னோடய வருத்தம். அவ்வளோ பெரிய திறமைசாலிங்க. ராஜா சார்கிட்ட வாய்ச்சிருக்காங்க, ரகுமான் சார்கிட்ட வாய்ச்சிருக்காங்க, தனியாக நிறைய படம் பண்ணியிருக்காங்க. என்னோடய தவமாய் தவமருந்து, பொக்கிஷம் எல்லா பாடலும் ஹிட்டு. ஆனால் அவங்களுக்கான அங்கீகாரத்தை இந்த சமூகம் அடுத்தடுத்து பார்த்துச்சான்னா கிடைக்கல. ஏன்னா இங்கே வந்து பந்தாவுக்கும் பகட்டுக்கும் அந்த நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுகிறவங்களுக்குள்ள மரியாதை வந்து சாதாரணமாக இருக்க மக்கள்கிட்டருந்து வர்ற எழுகிற இந்த திறமைக்கு கிடைக்கிறது இல்லை. அதுதான் நான் இப்போ அவரோட முகத்தை பார்க்கும்போது யோசிச்சுட்டே இருந்தேன். எத்தனை வருஷம், ஒரு கிட்டத்தட்ட 35-40 வருஷத்துக்கு மேலே அவங்க சினிமாவில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் கூட்டத்தை. ஆனால் அவரோட ஆன்மா சாந்தி அடையணும். அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஆறுதல்கள். அவருடைய பேரை தவமாய் தவமந்தில் இருக்கிற ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அப்பா அம்மா காலம் கலந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அது அவரோட குரலில் ஒவ்வொருத்தரையும் தன்னோட அப்பா அம்மாவை நினைத்து பார்க்க வச்ச ஒரு பாட்டு. ஸோ அவர் காலம் கிடந்தாலும் எத்தனை காலம் இருந்தாலும் நாங்கள்லாம் இருந்தாலும் இல்லைனாலும் அவரோட குரல் பதிவாகிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ அதுதான் நான் இப்போ சொன்னேன். என்னோட 97லேருந்து நான் இப்போ வரைக்கும் உள்ள படங்களில் 75-80% படங்களுக்கு அவர் தான் ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு. அப்போ எனக்கு இப்போ அடுத்து ஏதாவது ஒரு இக்கட்டு, ஏதாவது ஒரு பிரச்சனை, அண்ணன் ரீரெக்கார்டிங் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறதுக்கு 2 பேரில் ஒரு ஆள் இல்லை. முரளி சார் மட்டும் இருக்கார். எங்களை விட முரளி சாருக்கு தான் பெரிய இழப்பு. என்னென்னா இந்த சபேஷ் முரளி அப்படின்ற பேரில் இருக்கிற கம்பீரம் இப்போ முரளின்னு சுருங்கும் பொழுது அவருக்கு எவ்வளோ பெரிய வருத்தத்தை உருவாக்கும், எவ்வளோ பெரிய இழப்பை உருவாக்கும். நம்முடைய பேரன்பை பெற்ற தேனிசை தென்றல் ஐயா தேவா அவர்களினுடைய சகோதரர், அன்பு சகோதரர், என்னுடைய அண்ணன் சபேசன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருப்பது பெருந்துயரத்தை தருகிறது. அவர்களோடு நான் பணியாற்றியவன். பஞ்சபாண்டவர்கள் நம்ம புராண கதைகளில் படித்தோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவர்களுடைய குடும்பம்தான் அப்படி அன்பு பாச பிணைப்பில் இருந்த அண்ணன் தம்பிகள். சபேசன் முரளி என்றால் அது ஈருடல் ஓர் உயிராக ஒரே உணர்வாக இருந்தவர்கள். இது ஒரு இசை குடும்பம் அப்படி தான் சொல்லணும். என் தம்பி ஸ்ரீகாந்த் தேவா வரைக்கும், எங்கள் அண்ணன் முரளியுடைய மகன் சசி வரைக்கும் எல்லாருமே இசைப்பாங்க. குறிப்பாக என்னுடைய படங்களுக்கு இசையில வந்து தம்பி ஸ்ரீகாந்த் தேவாலாம் இசையமைப்பில் பங்கேற்றார். படிச்சுட்டு இருந்தார் அந்த நேரம், பகுதி நேரத்தில் வந்து மொத்த குடும்பமும் அவ்வளோ ஈடுபாட்டோடு அந்த இசையில் ஈடுபட்டு உழைப்பதை பார்க்கும்போது அவ்வளவு வியப்பாக இருக்கும். குறிப்பாக சபேசண்ணன் முரளியண்ணன் சேர்ந்து தான் என்னுடைய படங்களுக்கு பாடல்களுக்கு இசை கோர்ப்பு, பின்னணி இசையெல்லாம் செய்வாங்க. அப்போ ஒரு நெருக்கமான ஒரு அன்பு பிணைப்பு எங்களுக்குள்ளே ஏற்பட்டது. அந்த குடும்பத்தில் ஒரு உறவு சங்கிலியில் ஒரு சங்கிலி அருந்து போச்சு அப்படின்னு நினைக்கும்போது மனசு அவ்வளோ வலிக்குது. என்னுடைய கடைசியாக ஒரு இளைய சகோதரர் வந்து சொல்கிறாரு, எந்த ஒரு இதனாலும் குடும்பத்தில் அவர் தான் முதல்ல வந்து நிற்பார், முன்னாடி நிற்பார், எல்லாத்துக்கும் முன்னாடி. இந்த மரணத்துலேயும் எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அவர் அதை போயிட்டாருன்றப்ப அவ்வளவு துயரந்தோய்ந்த வார்த்தையாக இருந்துச்சு. அது கேட்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவர் பாடிய பாடல்கள் இன்னும் காற்றில் மிதந்து கொண்டு இருக்குது. அது அவருடைய மூச்சு காற்று. அது கேட்கும்போதெல்லாம் அவருடைய நினைவு நமக்கு வந்து வந்து தொட்டு போகும். ஒரு சிறந்த இசைக்கலைஞனை இழந்திருக்குது இசை உலகம். அது போக என்னை போன்ற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மனிதரை, நல்ல அண்ணனை நாங்கள் இழந்திருக்கோம். அப்படி தான் நான் பார்க்குறேன். அது முரளி அண்ணனை பார்க்கும்போது எல்லாத்துலேயும் கூட இருந்துட்டு இப்படி விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளவு இதாக இருக்குது.
இந்த மரணத்தை எதிர்பார்க்கல. நல்லா தான் இயங்கி கொண்டிருந்த ஒருவர். அது ஒரு ஈடு செய்ய இயலாத ஒரு இழப்பு. அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினர், குறிப்பாக ஐயா தேவா அவர்களுடைய குடும்பத்தினர், அவருடைய பிள்ளைகள், அவரோடு இசை உலகில் பயணித்த உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். என்னுடைய அண்ணன் சபேசன் அவர்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை கண்ணீரோடு செலுத்துகிறேன். அதுதான் அது. உங்களுக்கு வாழும்போது யாரை போற்றி இருக்குது இந்த சமூகம்னு பார்த்தீங்கன்னா வியப்பாக தான் இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. உதாரணமாக அன்னைக்கு கூட நான் எங்கள் அப்பா கங்கைமரன் எடுத்து பேசினேன். அவருடைய சாதனையெல்லாம் அளப்பெரியது. நிறைய சாதனையாளர்களை நம்ம கவனிக்க தவறிடுறோம். பெரிய நிலவு வெளிச்சத்தில் சின்ன சின்ன நட்சத்திரங்கள் மறைந்து போகிற மாதிரி ஆயிடுது. அதில் ஒருத்தர் நம்ம அண்ணன் சபேசன் முரளி. அவங்க 2 பேரும் வந்து மிகச்சிறந்த படங்களுக்கு பின்னணி இசை. ஏன்னா சேரனும் பணியாற்றியிருக்கிறார், அவங்களோட நானும் பணியாற்றியிருக்கிறேன். அவருடைய பாரதி கண்ணம்மா அவங்களுக்கு தெரியும், பல படங்களுக்கு அவங்க இசையமைச்சிருக்காங்க. அப்போ இசைக்கோர்ப்பில் அவங்களுக்கு இருக்கிற அசாத்திய ஆற்றலை நீங்கள் உடனிருந்து பணியாற்றும் போது தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கலைஞர். அவருக்கு உரிய மதிப்புங்கிறது சமூகம் வழங்காமல் இருக்கலாம். இன்னும் எங்களை போன்ற பிள்ளைகள் மனதில் வச்சு போட்டுரும் இல்லையா? அதுதான் அது. இந்த இதில் நமக்கு பெரிய துயரம் இது இருக்குது. பெரிய துயரம் தோய்ந்த வரலாறு தான். நம்மளுடைய பாட்டன் பாரதி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினையே அழிப்போம்னா அவனையே உணவில்லாமல் போட்டு பட்னி போட்டு கொன்னது தான் இந்த நாடு. அவன் சாகிற வரை பைத்தியக்காரன், செத்த பிறகுதான் மகாகவி. இது 1-2 வரலாறு இல்லை, உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த வரிசையில் எங்களை மாதிரி இப்போ இந்த மாதிரி கலைஞர்கள் புறக்கணிக்கப்படுவது இயல்பாக தான் இருக்குது. அதுக்கு நம்மளால் வருந்ததான் முடியுது, வேற ஒன்றும் செய்ய முடியல. ஆனாலும் இசை உலகில் வந்து சபேசன் முரளி இரு இணையர்களுடைய அண்ணன் தம்பி 2 பேருடைய பங்களிப்பு. தேனிசை தென்றல் தேவா என்றால் இவர்கள் 2 பேரும் இல்லாமல் இல்லை. உங்களுக்கு புரியாது. அப்படிப்பட்ட ஒரு இசை இளவல்கள் தான் சொல்லணும் 2 பேரும். அவருக்கு ஐயா தேவாவுக்கு வலதுகரமும் இடதுகரமும் 2 சகோதரர் தான். அப்படி ஒரு ஈடுபாட்டோடு இணைந்து இருந்த ஒரு இசை குடும்பத்தில் ஒருவர் இல்லை. அப்படிங்கும்போது அந்த வலி ரொம்ப அதிகம்தான். சபேசனுடைய மறைவு உண்மையிலே ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏன்னா எப்பயும் பேசி ரொம்ப வருஷமாக பழக்கம். நிறைய ஸ்டார் நைட்லாம் போகும்போது பயங்கர கிளாஸ் கிடைக்கும் அவருக்கு. அவ்வளோ அழகாக பாடுவார். நம்ம சிவசக்தி மூவி மேக்கர்ஸ் நான் நடித்த படங்கள் நிறையா படத்துக்கு அவர் பாடியிருக்காரு. தேவாண்ணா வந்து உள்ளே வரும்போது அவர் சொல்லும்போது எவ்வளவோ முயற்சி பண்ணோம், முடியலைன்னு சொல்லும்போது தேவாண்ணா வந்து நான் எப்படி பார்த்துருக்கோன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 5 பில்லரில் ஒரு பில்லர் நம்ம கூட இல்லைங்கிறப்ப அவ்வளவு ரொம்ப உடஞ்சி போயிருந்தாங்க. குடும்பத்தாருக்கும் சரி, அவங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்கும் சரி, எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. மிகப்பெரிய கலைஞன், மிகப்பெரிய பாடகர், எல்லா திறமையும் உள்ளவர் இன்றைக்கி நம்ம கூட இல்லைங்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய சகோதரர்களுக்கும் தேவானனுக்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. இறைவன் எல்லாருக்கும் துணையாக இருப்பார். மிகப்பெரிய இசைக்கலைஞர் சபேஷ் அண்ணன் நேற்று நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டார். ஆனால் அவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு கீபோர்டிஸ்ட்டு. அவர் வந்து மியூசிக் கம்போசர், நல்ல சிங்கர். அவரோட பாட்டுகள் எல்லா பாட்டுமே நல்ல ரீச்சான பாட்டுங்க. எல்லா பாட்டுமே குத்து பாட்டுங்க. அவரோட பாட்டு வந்து இல்லாத ஃபங்க்ஷனே கிடையாது, இல்லாத மேரேஜ் ஃபங்க்ஷனே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஹிட் பாட்டெலாம் கொடுத்துருக்காரு.
மிக பிரபலமான இசையமைப்பாளர் அருமை சகோதரர் தேவா அவர்கள், அவருடைய சகோதரர் சபீஷ், அவருடைய இழப்பு திரையுலகிற்கு மிகப்பெரிய இழப்பு. அவர்கள் குடும்பத்தில் அனைவருமே இசைத்துறை சேர்ந்தவர்கள், மிகப்பெரிய சாதனை செய்தவர்கள். தேவா, இசை அவர்கள், சபீஷ், முரளினாலே அந்த படம் பூரா பெரிய அளவில் ஹிட் ஆகிருக்கு. நல்ல ஒர்க்கர், ஹார்ட் ஒர்க்கர், நல்லதாக இருந்தார். அவர் இழந்து வாடும் அவர் குடும்பத்தினருக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அருமை சகோதரர் தேவா அவர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஆன்மா சாந்தி அடைய நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். மறைந்தது இது எங்களுக்கு மட்டுமில்லை, இந்த சினிமாவுக்கு வந்து பேரிழப்பு. அதாவது கானான்னா தேவாண்ணன், சபேஷ் அண்ணன், முரளி தான். கானாவை வந்து முதல்ல சினிமாவில் சேர்த்தவங்க அவங்க தான், அதை மறுக்கவும் முடியாது. நாங்களாம் வந்து சாதாரண ஒரு தரையில் நாங்கள் உட்காந்து பாடியிருந்தோம் கானா பாட்டு. எங்களை சினிமாவில் சேர்த்தவங்களும் அவங்க தான். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஒரு கானா பாடகர், நல்ல ஒரு கம்போசர் அவர் சபேஷ் அண்ணன். அவர் இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதாவது எங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உறவு என்னென்னா, 2010 2009 தான் கானா குயில் பாட்டு, அதாவது கலைஞர் டிவியில் கானா குயில் பாட்டில் ஜட்ஜாக இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து தேவண்ணனான இருந்தோம், ரெண்டாவது சபேஷ் அண்ணன், நானும் ஒன்றா இருந்தோம். ரொம்ப நாள் அது நல்ல ஒரு ஹைலைட் ப்ரோக்ராம் அது. அதில் வந்து நாங்கள் 2 பேரும், அதாவது உடன்பிறந்த தம்பிக்கு மேலே அவ்வளோ ஒரு ஒன்றா இருப்போம், ஒரே காட்டேஜில் ஒன்றா இருப்போம், ஒன்றா சாப்பிடுவோம். அப்படி வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு. அது மட்டும் இல்லை, அவங்க கானாவில் சினிமாவில் கொடுத்த கானா பாடல் எல்லாமே மிகப்பெரிய எட்டு, மிகப்பெரிய ஹைலைட்டு. அப்படியாப்பட்ட பாட்டு சூப்பர் சாங்கெலாம் பாடியிருக்காரு அண்ணன். நல்ல ஒரு பாடகர், கம்போசர், கீபோர்டு பிளேயர், அதுபோல் அவர் சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த சினிமாவில் சேர்த்தவங்களும் அவங்க தான், தேவாண்ணன், சபேஷ் அண்ணன், முரளி அண்ணன், இவங்க 3 பேர் தான். கானா வந்து சினிமாவுக்கு வந்து சேர்த்தவங்களும் அவங்க தான். அந்த கானாவுக்கு ஒரு மகுடமாக இருந்தவங்க அவங்க. என்னுடைய இந்த பேரழிப்பால் அவங்க குடும்பத்தாருக்கும் அனைத்து மியூசிஷியனுக்கும் எனது மனமார்ந்த கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறேன். அண்ணா நகர் அண்டாலு ஐநவரம் கோபாலு ஐசிஎப்பில் எடுக்கிறாங்க தண்டாலு, சைட் அடிக்க ஐசிஎப்பில் எடுக்கிறாண்ட தண்டாலு, அது நம்ம ஆளு வேணாண்டா கோபாலு, அது நம்ம ஆளு வேணாண்டா கோபாலு. தங்கமணி தொட்டிலே தனி வழியே பந்தலிட்டு கண்ணுறங்கும் சீமானி, உன் முடிவு இதுதானா, உன் முடிவு இதுதானா. தங்கமணி தொட்டிலே தனி வழியே பந்தலிட்டு கண்ணுறங்கும் சபேசந்தன், உன் முடிவு இதுதானா. எங்கள் உள்ள வாடுதையா அண்ணன் தேவா அண்ணன், முரளி அண்ணன், சம்பத்தண்ணன் கலங்குதையா. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்குது. நான் கானா பாடகர் சரவெடி சரண். நாங்கள் இப்போ கானா பாடல் வந்து உலகெங்கும் ஒலிக்குதுன்னா தந்தை அப்பா தேவா அவர்கள். அவர் மட்டும் சொல்ல முடியாது, முரளி அப்பா, சபேஷ் அப்பா, இவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப முன் உதாரணமாக அவர் பாடின பாடலெல்லாம் சபேஷ் அப்பா இறந்ததுனால எனக்கு ஒரு பாடகராக வரதை விட இந்த வீட்டில் ஒரு பையனாக இந்த கலைத்துறைக்கு நாங்கள் நல்லா சாப்பாடு சாப்பிட்றோம், நல்லா இருக்கிறோன்னா இந்த கானா தான். இந்த கானாவை உலகெங்கும் எடுத்துன்னு போன இந்த குடும்பத்துக்கு, ஒரு குடும்பத்தில் ஒரு பையனாக வந்திருக்கேன். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நேரம். எங்கே பார்த்தாலும் கலைஞர் டிவியில் எதுனா பார்த்தா கூட எப்படி பாருங்க, நல்லா இருக்கியா, நல்லா பண்ணுப்பா, நல்லா பாட்டு பாடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்குற ஒரு நல்ல ஒரு குணம். கானானாலே ஒரு வைப் தான். அவர் பாடின பாட்டு எல்லாமே எல்லா பாட்டும் வைப். அவர் மியூசிக் பண்ண படமும் சரி, நானே அவர் பாடல் எவ்வளோ பாட்டு எடுத்து பாடி நிறைய நிகழ்ச்சியில் ஒரு ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கோம். நல்ல அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர். என்ன சொல்கிறது, எங்கள் குடும்பத்துக்கே ஒரு ஆழ்ந்த இரங்கல் நாள் தான் இன்றைக்கி. நாங்கள் மறக்க முடியாத நாள். தேவா அப்பாவுக்கும் முரளி அப்பாவுக்கும் மறைந்த சபீஷ் அப்பாவுக்கும் அவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்.
குடும்பத்திற்கு என்னோட குடும்பத்தினர் சார்பாகவும் கானா அனைத்து கலைஞர்களின் சார்பாகவும் ஆய்ந்தருங்கள். நான் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலுமே அந்த இடத்துல ஒரு கலகலப்பாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு இவரோட இழப்பு தமிழகமே அழுவுது, தமிழகமே வானத்தில் மழையாக பொழியுது. அப்படி தன்னோட இசையால் கட்டி போட்ட சபேஷ் சார் இன்னைக்கு அந்த மேகமெல்லாம் சேர்ந்து அழுகிய தன்னுடைய அஞ்சலியை செலுத்துது. சபேஷ் சார், கண்டிப்பாக உங்களுடைய இசை ரசிகர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைவருமே கண்டிப்பாக உங்களுடைய இசையை சுவாசிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதற்கு உதாரணம் இந்த மழை பெய்கிறது கூட. இசையமைப்பாளர் தேவா சாரோட தம்பி சபேஷ் சார் அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய தம்பி கார்த்தி, அதாவது சபேஷ் சாரோட மகன் கார்த்தியும் நானா 2004 பெங்களூரில் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த தம் படத்தில் ஒன்றா சேர்ந்து நடித்தோம் ஒரு 30 நாள். அப்போது அவரோட மகனை பார்க்குறதுக்காக சபேஷ் சார் அங்கே வருவார் பெங்களூருக்கு. அப்போ வந்து இந்த ஃபோன்லாம் என்கிட்ட இல்லை, மொபைல் ஃபோன்லாம். அப்போ வந்து அவனோட கார்த்தியோட நம்பர் தான் நான் கொடுத்துருந்தேன். நான் இங்கே தான் இருப்பேன், அவனுக்கு ஃபோன் பண்ணால் எனக்கு கொடுப்பான் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி சார் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு. கார்த்தி எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தான் ஃபோனு. ஆனால் உங்களுக்கு தானே ஃபோனு அப்படின்னு. அதை வந்து சபேஷ் சார் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ நான் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய 1100 அந்த பழைய ஃபோனை என்கிட்ட கொடுத்து யூஸ் பண்ணிக்குப்பா அப்படின்னு சொன்னார். அதனால தான் இன்னைக்கு அவர் இறந்தது வானமே அழுவுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு முன்ன பின்ன தெரியாது. இருந்தாலும் நாங்கள் இங்கேருந்து எல்லோரும் ஒன்றா பஸ்ஸில் போனோம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அந்த ஹோல் டீமும் போனோம், தம் படத்தோட டீமு. அப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை என்கிட்ட கொடுத்து என்கிட்ட சொல்கிறாரு, தம்பி கார்த்தி வந்து முதல் தடவை நடிக்கிறான்பா, அவனுக்கு வந்து ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னார். அதுதாங்க, முன்பின் தெரியாமல் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் வந்து அன்பு செலுத்துகிறார் இல்லையா. இந்த நேரத்தில் இந்த ப்ரெஸ் மீடியா பீப்புள் அவங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று கேட்குறேன். அது நீங்கள் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. சபேஷ் சாரோட இறுதி சடங்கு அது நடக்கும்போது ஊர்வலமாக போகும்போது நீங்கள் அதை வீடியோவாக எடுத்து அதை டெலிகாஸ்ட் பண்ணிங்கனாக்க தயவு செய்து மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் வர முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இணைந்து வந்தும் கண்ணுக்குள் கண்ணாக அந்த பாட்டை தயவு செய்து அவரோட இறுதி சடங்கு புறப்படும் போது அந்த பாட்டை ஒளிபரப்பணும்னு சபேஷ் சாரோட இசை ரசிகர்களை ஒருவனாக நான் கேட்குறேங்க. இந்த பாட்டை அவருக்காக நீங்கள் டெடிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து காப்பிரைட்ஸ் வருமா அப்படியான்றது எனக்கு தெரியல. ஒருவேளை அதுக்கு ஆல்டர்னேட் எதுவும் இருந்தாக்க சபேஷ் சார் அவர் இசையமைத்த அந்த மாயாண்டி குடும்பத்தார் படத்திலிருந்து தயவு செய்து அந்த பாடல் அனைவருக்குமே பிடிக்கும். ஒரு கல் நெஞ்சக்காரனாக இருந்தால் கூட அந்த பாட்டு கேட்டாக உருகிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பாடல் அது. சபேஷ் சாரோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெஸ் மீடியா பீப்புளும் அந்த பாட்டை ஒளிபரப்பு செய்வீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.